பதினெண் சித்தர்களுடைய உருவச்சிலைகளும் அந்த நட்சத்திரமும் அங்கே இருக்கும். ரொம்ப தெளிவான விளக்கத்தோடு இங்கே அழகாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இங்கே வந்து கோமாதா, அதுக்கப்புறம் சுவாமி நாராயணரை பூஜை பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் அம்பாள் தீபதூப ஆராதனை செய்கிற மாதிரி, பிரம்மதேவர் அர்ச்சனை செய்கிற மாதிரி, அதுக்கப்புறம் முருகப்பெருமான் அவருக்கு மாலை சாத்துற மாதிரி இருக்கும். முதல்லையே விநாயகப் பெருமான் அவருக்கு அபிஷேகம் செய்கிற மாதிரி இருக்கும். இப்படி ஒவ்வொரு சிற்பங்களும் ரொம்ப தெளிவாக இருக்கும். அப்படியே வந்தோம் அப்படின்னா சிவபெருமானுக்கு பக்கத்திலேயே வந்து வெற்றி விநாயகர் இருப்பார். விநாயகருக்கு பக்கத்திலேயே நம்ம முருகப்பெருமான் முன்னாடி வந்து அவருடைய திருக்கை வேல் இருக்கும். அப்படியே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வள்ளி தெய்வானை சமேதராக காட்சி கொடுப்பார் முருகப்பெருமான். அவ்வளவு ரம்மியமான கோவில். நான் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து தேவாரம், திருவாசகம், திருப்புகள்லாம் பாடிட்டு தான் இந்த இடத்த விட்டு வந்தேன். அவ்வளோ மன நிறைவாக இருந்தது.